ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்னிங் அப்டேட் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் மார்னிங் அப்டேட் வந்து பண்ணுறீங்க, ரைட், ஓகே. அது மார்னிங்கில் எங்களால் பார்க்க முடியல. டேரெக்டாக நான் வந்து 9 மணிக்கு வரோம், அந்த டைமில் வந்து எங்களால் பார்க்க முடியல. நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அதுமாரி வீடியோ போட்டிருந்தீங்களா, அதே மாதிரி போடுங்க, அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மார்னிங் அப்டேட் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னென்னா கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாகும் எனக்கு. ஸோ இப்போவும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி இப்போத்தி நிலவரம் என்ன இருக்குதோ அது பிரகாரம் வந்து நாளைக்குடைய என்ன சொல்கிறது, நாளைக்குடைய ப்ரெடிக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு 5 to 10% வந்து கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு மார்னிங் அப்டேட் பண்ண சொல்ல அந்த 5% கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நாளைக்கு காலையோட நிலவரம் வேறு, இப்போத்தி மார்க்கெட்டோட நிலவரம் வேறு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருந்தாலும் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது சார். இப்போ இதில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸுங்களை ஆட் பண்ணிட்டுருங்க, மார்னிங் அப்டேட்டில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸுங்க ஆட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம 2 பேரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் பார்க்கணும், இவங்களையும் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ லைக்ஸ் எது அதிகமாக வருதோ நம்ம அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது நம்ம ஆக்சுவலாக வியூஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, வியூஸும் கொஞ்சம் அதிகரிட்டோம், சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் அதிகமாகட்டும், லைக்ஸும் கொஞ்சம் அதிகமாகட்டும். டே பை டே நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு சேனல் இந்த அளவுக்கு வந்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்னமும் உங்களுடைய அன்பான ஆதரவு வந்து எதிர்பார்க்குறேன். வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். நிறைய பேர் நான் என்ன நினச்சதுன்னா, ஒரு வேளை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது போல் தெரியுது, அதனால் நம்ம மிடில் சொல்லலான்றதுக்கு இவ்வளோ நாளாக என்ன சொல்லியிருந்தேன், வெபினார் பற்றியும் நம்ம பிரைம் டெலிகிராம் சேனல் பற்றியும் வந்து மிடில் சொல்லியிருந்தேன். அதை வந்து சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஓகே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்கிறாங்க இவங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுட்டாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியே பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி உங்கள் விருப்ப பிரகாரம் செய்யுங்க. அதாவது வீடியோ எண்டில் உங்களுக்கு கற்றுக்கணுன்ற விருப்பம் இருக்கவங்க வீடியோ எண்டில் பாருங்கள். இல்லை எனக்கு கற்றுக்கணுன்ற விருப்பம்லாம் இல்லை, சும்மா டைம் பாஸ் பார்க்குறேன் அப்படின்றவங்க மிடில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அவ்வளோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோ பேங்க் நிஃப்டி சார்ட் என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி 50 உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி வியூ வரும், எப்படி வரும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு என்ன மாதிரி ஆகுன்றது பார்க்கலாம். குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் 3% பாசிட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் மைல்டாக நெகட்டிவ், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு 4% காமிக்குது, 4 பாயிண்ட்ஸ் காமிக்குது. ஒன்று ஃப்ளாட்டு தான் அப்படிங்க, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. சரி, நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் இப்போது நிஃப்டி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 16,700 ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் காமிக்குது. இடத்துல பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஒரு வேவ் தெரியுது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ இப்போது இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 16,400 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 16,400 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பமும் கொடுக்குதா இல்லை அது அந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரதா நாளைக்குடைய அப்டேட் பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு என்ன கண்டிஷன் அது மட்டும் தான் பார்க்க முடியுது. இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஏன்னா ரொம்ப தூரம்லாம் கணிக்க முடியாது. இப்போது ப்ரெசென்ட் மூமெண்டம் எந்த பக்கம் போகும் அப்படின்னு. ஏன்னா இந்த மூமெண்டம் மார்னிங்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சு, சடனாக பெரிய ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஸோ திரும்ப கொஞ்சமாக அப் மூவ் கொடுத்துட்டு மேலே போதா இல்லை இந்த எம் பேட்டர்ன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். எம் பேட்டர்ன் ஒர்க் ஆனால் கூட உங்களுக்கு கீழே வந்து 16,400 நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலும் பிரேக் பண்ணி கட் ஆச்சுன்னா 16,200 நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, ஒன்று இந்த ஜோனில் வரணும், இல்லை இந்த ஜோன், 2 இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு கீழே நீங்கள் பண்ண சொல்லி செல் அண்ட் பைக்கான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ட்ரெண்டுக்கு மேலேயே உங்களுக்கு பண்ணுதுன்னா திரும்ப உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 16,700 ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த ஜோன்லேயே உங்களுக்கு ட்ராவல். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஜோனுக்குள்ளே ஸ்டாக்ஸ் ட்ராவல் எடுத்தால் கை வைக்காமல் இருக்கிறது பெட்டர், இது ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ இந்த ஜோனில் நிஃப்டி ட்ராவல் ஆகிற வரலும் நீங்கள் அந்த ஜோனில் கையை வைக்காமல் இருக்கிறதுக்கு பெட்ரு. ஓகேங்களா. சரி, இந்த லெவல் கட் ஆகிட்டு 16,700 க்ளோசிங் கொடுக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவ் மோடில் நிற்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பையிங் நோ ப்ராப்ளம். அதுலேருந்து பையன் செல்லுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல மூவ் கொடுக்கும். ஏன்னா 200 EMAக்கு மேலேயும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, மேபி ரீடெஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஏன்னா மல்டிபிள் திங்கிங் தான் கொஞ்சம் பெட்டர் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்தது, பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட்காக மேபி வரலாம். வந்தால் எப்போனா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா இது வரலாம் வரும். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது
ஃப்ரெண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இதுவும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுவும் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இன்றைக்கி போட்டுருந்தேன், பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ ப்ரைஸ் எந்த மாதிரி வியூ வரும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கரெக்டாக அந்த லைன் டச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகே, ஃப்ரீலே போட்டிருந்தேன் இன்றைக்கி, ஐ திங்க் ஆமான்னு நினைக்கிறேன். எஸ், ஃபஸ்ட்டு மார்னிங்கில் உங்களுக்கு 9 மணி 17 நிமிஷத்துக்குலாம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ட்ரெண்ட் லைன் மேலேருந்து ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு 12:55க்கு 12:55க்கு ப்ரைஸ் இந்த மாதிரி ஆங்கிள் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி போட்டிருந்தேன். ப்ரைஸ் மார்க்கெட் முடிவு சொல்ல ப்ரைஸ் இந்த மாதிரி கீழே வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பப்போ பண்ணிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து ஃப்ரீயில் சென்ட் பண்ணேன், சாம்பிளுக்காக எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயில் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இன்னும் பேங்க் நிஃப்டி பார்க்கல இல்லைங்களா, நாளைக்கு என்ன ஆகணும் அதுக்காக ஸ்டாக்ஸ் போய்ட்டு நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் போட்டுக்கும் பார்த்தீங்களா, கீழே வந்து 34,800 900 இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ஜோன் வந்து இப்போதைக்கு ப்ரெசன்ட் சப்போர்ட் இது. ஸோ இந்த சப்போர்ட் அகைன் உங்களுக்கு அப்போ கொடுத்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா இந்த வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். 36,000 அதாவது சைக்காலஜி நம்பர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இல்லை இந்த லைன் கட் ஆகிடுச்சு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா கண்டினியூவாக இங்கேருந்து ஃபால் ஆகும். இது வந்து ஒரு சப்போர்ட்டாக 34,800 வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் நாளைக்கு டிசைட் ஆகும். இந்த லைன் பிரேக்கை கொடுத்து ரீடெஸ்ட்டு மேலே போய்ட்டு கீழே வருதா, இல்லை இந்த லைன் கட் ஆகிட்டு உங்களுக்கு அப்போ கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு வால்யூம் பொறுத்து நாளைக்கு மார்க்கெட் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ஃபோர்ஸாக கட் பண்ணுறாங்களா பார்க்கணும். கட் பண்ணால் கூட க்ளோசிங் இருந்தாலும் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். க்ளோசிங்கில் ஸ்ட்ராங்காக மேலே அப்பர் சைட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் வந்து இப்போ என்ன 35,487 இருக்குங்களா. ஸோ 35,600 அபோவ் கட் பண்ணிட்டா திரும்ப 36,000 வந்து அப்போ அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் ஈஸியாக நம்ம வந்து பார்க்கலாம் இதில் நிஃப்டி பேங்க்கில். சரி, ஸ்டாக்ஸ் என்னாச்சு பார்க்கலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாங்க பார்த்துடலாம். பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து எனக்கு வந்து இதில் சேல் வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சார் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் பயங்கரமாக போயிட்டுருக்கு, நீங்கள் அந்த சேலிங் வியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் போயிட்டுருக்குது. ஆனால் என்னோடய வியூவில் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போயிட்டுருக்க மாதிரி என்னோடய வியூ இருக்குது. அதாவது ப்ரைஸ் ஃபாலிங் ஆச்சு இல்லைங்களா, ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனது ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பேஸ் அமைக்குதோ அப்படின்ற என்னோடய வியூ இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டாப்பில் வந்து சேலிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். நமக்கு 200 EM லைனும் டச் ஆகுது. ஸோ லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். சப்போஸ் உங்களுக்கு மேலே போகணுன்னா கூட ஒரு பேஸ் அமைச்சிட்டு தான் வந்து மேலே போகணும். அப்படியே வந்து கண்டினியூ மேலே போகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த சப்போர்ட் எடுத்து இல்லைங்களா. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே திரும்ப இந்த சம்வேர் எந்த ரேஞ்சில் என்ன சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு வரலாம். ஸோ இதனால் பஜாஜ் ஃபைனான்ஸில் நீங்கள் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பை தேடலாம். பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு போச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க, பரவாயில்ல. அதாவது இதுக்கு மேலே ப்ரைஸ் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு சார் அப்படின்னா இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஸ்டேட் எவ்வளோனா போட்டோம் பரவாயில்ல, அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒன்லி 200 EM லைனுக்கு கீழே லோயரில் ஃபார்மேஷன் ஆகிற வரல நீங்கள் தாராளமாக சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நீங்கள் இந்த ஏரியாவில் ஜூம் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் 50 மினிட்ஸில் பண்ணுறீங்களா, 10 மினிட்ஸில் பண்ணுறீங்களா, இல்லை 5 மினிட்ஸில் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அந்த ஏரியாவில் ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். அந்த பிரேக் டவுனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேல் அண்ட் பைக்காக. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜீல் என்ன கண்டிஷன் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங்கும் கொடுத்துருக்கு. 200 EMAக்கு அபவும் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பேட்டர்ன் கூட க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு வெளியே நீங்கள் ஒரு அப் மூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். 255 256 அந்த ரேஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 252 இங்கேருந்து 3-4-5 rupees ஈஸியாக மூமெண்ட்டாக மாற சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்பர் சைட் பண்ணுங்கள். லோவர் சைட் வேணாம், லோவர் சைட் இக்னோர் பண்ணிவிடுங்க. லோவர் சைட் மேபி கரெக்ஷனுக்காக வந்துட்டு திரும்ப அப் மூவ் பண்ணலாம். லோவர் சைட் வேணாம், ஒன்லி அப்பர் சைட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுங்க ஜீலில். ஒரு சமயத்தில் வந்து ஜீலில் வந்து சேலிங் சைட் நிறையா ப்ரிஃபர் பண்ணுவேன் டவுன் ட்ரெண்டில். அதாவது நம்ம 2020 ரேஞ்செலாம் நினைக்கிறாமா, 2020 2021 அப்போலாம் வந்து சேல் சைடு ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பையிங் சைடு மூமெண்ட்டு, ஏன்னா நிறைய ட்ரெண்ட் லைன்லாம் உங்களுக்கு கட் ஆகிட்டு அப்பவும் கொடுத்துருக்கு. 200 EMAக்கு மேலேயும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம ஒன்லி பையிங் சைடு மட்டும் ஃபோக்கஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அப்போலோ டியூப். ஃப்ரெண்ட்ஸ், அப்போலோ டியூப்பில் வந்து நல்ல வால்யூமோட அவங்களும் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு பேஸ் அமைட்டோம் ஃப்ரெண்ட். பேஸ் அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகட்டும்.
ஒரு கன்சாலிடேஷன் ஆட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுடுங்க. இது 10 மினிட்ஸ் ஆடுது. மேபி ப்ரைஸ் ஒரு லோயர் சைடு வருதா இல்லை சைடுவேஸில் ஒரு பேஸ் அமைக்குதான்னு பாருங்க. மற்றல எந்த பேஸ் அமைச்சாலும் ஒரு பிரேக் அவுட்காக நீங்கள் ரெடியாக இருங்க. சேல் அண்ட் பைக்கான வேல்யூ மட்டும் கண்டிப்பாக கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு லோயரில் ஃபார்மேஷன் ஆகட்டும், பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு பேஸ் அமைகிற வரல வெயிட் பண்ணுங்கள். மேபி இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல 9:30க்கு பேஸ் அமைக்கலாம், இல்லை 9:40க்கு பேஸ் அமைக்கலாம். எங்கே பேஸ் அமைக்குதுன்னு தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டுக்கு. பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, ஓப்பன் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி மூமெண்டம் கொடுக்கும். அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த பேஸ் சைட்வேஸ் மூமெண்டம் வந்து ஸ்டாக்ஸ் இப்படி தான் மூமெண்டம் கொடுக்கல, அது லோ ஃபார்மேஷன் பண்ணி இது மாதிரி கூட பேஸ் அமைக்கும். நிறைய பேர் வந்து பேஸ் அப்படின்னா சைட்வேஸ் தான் பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கூட பேஸ் தான். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக்கை கொடுத்தா நம்ம பையின் செல்லுக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு டைம் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் அப்படின்னு இதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மார்னிங் அப்டேட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணணும், மஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபைன் ஆர்கானிக். இதில் வந்து என்னோடய வியூ வந்து கம்ப்ளீட் பை சைடு இருக்குது. அதில் நோ சான்ஸ், சேலிங்க்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்லி பை சைடு மட்டும்தான். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு சேலிங்காக வருதுன்னா வெயிட் பண்ணுங்கள், பரவாயில்ல, நீங்கள் சேல் பண்ணாதீங்க. ஒன்லி பையிங்கான மூமெண்டம் மட்டும் பாருங்கள். ஏன்னா பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அகைன் உங்களுக்கு வால்யூமோட மேலே இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தான் எதிர்பார்க்காம தவிர சேல் அண்ட் பைக்கான வேல்யூ கிடையாது இதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவலாம் கிடச்சிச்சு. இனிமேல் இந்த வீடியோ யார் பார்க்கலாம் அப்படின்னா, சார் நான் வெபினாரில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க, சரி நான் 4 விஷயம் கற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க, என்னுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது இவ்வளோ வருஷமாக எனக்கு சப்போர்ட்டிங் கொடுத்துருக்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பயனுள்ள தகவல் தான். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அதாவது நான் நேற்று ஒரு போல் க்ரியேட் பண்ணேன். அதாவது ஒரு கம்மியான சார்ஜஸில் வந்து 2 நாள் வெபினார், 2 டேஸ் வெபினாரு, ஒரு 7 மணிலேருந்து 9 மணி, 2 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வரும். 2 மணி நேரம் வெபினாரு. ஃபீஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நமக்கு ப்ரைம் குரூப்பில் இருந்து சொல்லலைங்க, இப்போது விஷயம் இவ்வளோலாம் சொல்லி கொடுத்து நம்ம ப்ளஸ்ஸு ப்ரைம் சப்போர்ட்டிங்கில் கூட அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோலாம் நம்ம சொல்லி கொடுத்து கூட எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 29 பேர், பாதி பேர் கிட்ட வச்சுக்கலாம். பாதி பேர் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, பாதி பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இது வந்து ஜென்ரலாக நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க, நான் ட்ரேடிங் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், இதுதான் மைண்ட் செட்டாக இருக்குது. கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப கம்மி. மேபி இந்த பாதி பேர் கூட வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். அதுவும் ஏதோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி இந்த ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கலாம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். நீங்கள் என்னுடைய வெபினார், அதாவது நீங்கள் 6,000 ருபீஸில் நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை என்னுடைய ரெகுலர் வெபினாரில் ஜாயின் பண்ணாலும் சரி, அதாவது 45 டேஸ் இருக்குது இல்லைங்களா, இன்னொன்று அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, விஷயம் சொன்னது என்னென்னா கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக் கொடுக்கப்படும். கம்ப்ளீட் ஆன்லைன் தான். ஆன்லைனில் டைரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸில் எதுவும் கிடையாது. ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாவது வெபினார் அப்படின்றது என்னென்னா விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா அப்படியே ட்ராப் பண்ணி ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுதான் சப்போர்ட், இதுதான் ட்ரெண்ட் லைனு, இங்கே பிரேக் அவுட், இங்கே பிரேக் அவுட், இங்கே பிரேக் டவுன் அப்படின்றது ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறது ட்ரேடிங் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம வெபினார் என்ன, ஃபஸ்ட்டு வந்து அந்த 45 டேஸ் அதான் அந்த மெயின் வெபினார் சொன்னீங்களா, அது என்னோட ஸ்பெஷல் வெபினார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. என்னுடைய மெயின் வெபினார் இது. அந்த வெபினாரோட 45 டேஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 டேஸ் கண்டென்ட் கொடுக்கப்படும். ப்ளஸ் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு மாதம் வந்து ஃபுல் கண்டினியூ சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களோட வியூ வந்து அதில் பாசிட்டிவ் மைண்ட்ஸில் ட்ரேட் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் சொன்னேன் அந்த 3 மாதம் வந்து பேப்பர் ட்ரேட் நடக்கும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறமா வந்து ஸ்மால் குவான்டிட்டி போட்டு அந்த பயத்தை, அந்த லைவ் மார்க்கெட்டில் இருக்கிற பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் நடக்குமே தவிர அவன் ஒரு 10 நாள் ஒரு வாரத்தில் சொல்லி கொடுத்து இது பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், முடியாது அவங்களால. ஓகேங்களா, ஸோ இந்த 6,000 ருபீஸ் கூட அவங்க டேலண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் கற்றுக்க முடியுமே தவிர, இல்லை நான் சும்மா இது டிப்ஸ் மாதிரி கற்றுக்கலாம்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. சும்மா 2 நாள் மட்டும் கிடையாது. அவங்கள வந்து ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா எவ்ரி மந்த் எண்டில் இன்னொரு வெபினார் நடக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த ஜூன் மந்த் வந்து வெபினார் நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மந்தில் வெபினார் நடக்குதுன்னா அந்த வெபினாரில் இவங்களே ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இவங்களுக்கு அவன் டவுட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் டவுட் இருக்கலாம். அந்த 2 நாளில் அந்த டவுட்லாம் வந்து கேட்க முடியாது. ஒரு சில டவுட்டை மறந்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த டவுட்டில் எப்படி கேட்பாங்க, அடுத்தடுத்த வெபினார் அவங்களுக்கு லைஃப் டைம் வந்து எல்லா வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க.
இந்த வெபினார்லாம் அந்த வெபினார்லாம் கிடையாது. எந்த வெபினார்லாம் 6,000 rupees இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்பெஷல் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோரும் வந்து அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 2 days வெபினார்க்குலாம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சீட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஜூன் மாதம் 25, 26 டேட், அந்த டேட்டில் ஈவினிங் 7 PM to 9 PM 2 மணி நேரம் இருக்கும். வித் நோட்ஸோடு நீங்கள் ரைட் பண்ணுங்க, எழுதுங்க. சும்மா அப்படியே இப்போ டைம் பாஸ்க்காக பார்க்கணுன்னு வராதிங்க. கம்ப்ளீட் நோட்டு புக்கு பென்சிலோடு எடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுது தானே. இது ரொம்ப லாங் ப்ராசஸ் தான். நான் சொன்ன மாதிரி திரும்ப தான் சொல்கிறேன்னு தானே. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம கற்றுக்கிற மைண்ட் செட் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு பிரேக்கை கொடுத்து ரீடெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரே நாளில் வந்துடுச்சிங்களா? அது இல்லைங்களே. இதுக்காக எத்தனை வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.